எல்லாருக்கும் வணக்கம். நாம் பெண்களை மதிக்கிறோம். பெண்களை நாம் எப்போவுமே என்றைக்கும் குறைவாக நடத்துறது கிடையாது. நம்ம நாட்டினுடைய கல்ச்சரே அதுதான். பெண்களை தெய்வமாக வேறு மதிக்கிறோம். அம்மன் எத்தனையோ கோயில்கள் இருக்குது நம்ம ஊரில். அம்மன் கோயிலில் பெண்களை மதித்து கும்பிட்டுட்டு வரோம். ஆனால் இதெல்லாம் இப்போ மாறிட்டு வருது. அது காரணம் என்னென்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர் நமக்குள்ளார பூந்துருச்சு. அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன ஆயிடுச்சுன்னா, செல்ஃபோனும் வந்துடுச்சு. எல்லாம் குட்டிச்சவராக்கிட்டே போகுது. இல்லாத தவறுகளை செய்ய தூண்டுது இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர். அதனால தான் நாம் எல்லாம் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையெல்லாம் தவறுகளை செய்யுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்ததா? ஒரு 500-1000 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கல. எல்லாரும் பெண்களை ரொம்ப மதித்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் குருகுல கல்வின்னு ஒன்று இருந்தது. குருகுல கல்வியில் 18 வயசு வரைக்கும் ஆண்கள் மட்டுமே படிச்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு வந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போது கோ எஜுகேஷன்லும் ஒன்று வந்துடுச்சு. ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க. அங்கே என்னென்ன காதல், கத்திரிக்காய் எல்லாமே நடக்குது. ஓகேயா? ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் இப்போது அப்பா பேர் தான் சொல்லி நம்முடைய பேருக்கு முன்னாடி அப்பா பேரை சொல்கிறோம். அதாவது இவருடைய பேர், இவருடைய பிள்ளை அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுங்களா? அம்மா பேர் முன்னாடி இருந்தது. ஆச்சரியமாக இருக்குல்ல? அதாவது அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயன். அஞ்சனி புத்திரன் யார்? ஆஞ்சநேயன். ஓகேயா? கௌசல்யை ராமன். ஸ்ரீராமனை கௌசல்யை ராமன் சொல்லுவாங்க. அதே போல் ஸ்ரீகிருஷ்ணரை தேவகி நந்தன் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்வாங்க. இதிலெல்லாம் என்னென்னா, தாயோட பேரை ஜாயின் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் கும்பிடுற தெய்வங்க இருக்குது இல்லையா? சிவன், பார்வதி, நாராயணன், இவங்கெல்லாம் கூட பெண்களை தன்னுடைய மனைவியை முன்னாடி நிறுத்தினாங்க. எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்? இப்போது சிவனை கௌரி சங்கர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கௌரி யார்? சிவபெருமானுடைய மனைவியோட பேர். அப்போ அந்தம்மா பேர் முன்னாடி வருது. அதே போல் பெருமாள் நாராயணனை நாம் லக்ஷ்மி நாராயணன் சொல்லிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி அவருடைய மனைவி முன்னாடி வராங்களா? இது மாதிரி பல இடத்துலையும் முன்னோர்கள் பெண்களை மதித்தாங்க. நம்முடைய தெய்வங்களும் பெண்களை மதித்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அது மாதிரி செய்கிறதில்ல. நான் பெண்களை மதிக்கிறேன். நீங்கள் பெண்களை மதிக்கிறீங்களான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.